உயிர்த்தெழுந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசும்படியாக ஜெபம் பண்ணுவோம். Nous allons prier pour que dans ce jour de résurrection, Dieu nous parle à travers sa parole. அவர் எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். Par rapport à toutes choses, l'Éternel a glorifié sa parole. அவர் வசனத்தை அனுப்பியே குணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். L'Éternel envoie sa parole afin de nous guérir. அது சரீர சுகமா வேணுமா இருக்கலாம், Que ça soit dans notre corps, une guérison attendue, அது சிந்தையிலே சுகமா இருக்கலாம், ou bien encore que nous soyons guéris dans notre pensée, ஆத்துமாவில சுகமா இருக்கலாம். la guérison de l'âme. எதுவா இருந்தாலும் அவர் வசனத்தை அனுப்பியே சுகப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். Quel qu'il en soit, l'Éternel envoie sa parole afin de nous guérir. ஏன்னா வேதம் அழகா சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்து அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Alors la Bible dit au commencement était la parole était avec Dieu, la parole était Dieu. ஆகவே இயேசுவையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. On ne pourra donc pas séparer Jésus et la parole. ஓகே, ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரன் உயிர்த்தெழுதலை கொண்டாட நாங்கள் வந்திருக்கிறோம். மரணத்தை ஜெயித்து ஜீவனை, நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, என்றென்றைக்குமா எங்களுடனே வாசம் பண்ணும்படிக்கு பரிசுத்த ஆவியான தேவனை எங்களுக்கு நீர் வாங்கி தந்தபடியால் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களால் ஆகும் என்று யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. அதை புரிந்து கொண்டு உண்மையாகவே உம்மார் அன்றி எங்களால் எதையும் செய்ய முடியாது. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, பரிசுத்த ஆவியானவராலேயே ஆகும் என்று அந்த எண்ணத்தோடு கூட ஆவியிலே ஆரம்பம் பண்ண நீங்க இப்பொழுது மாமிசத்தில் முடிய போகிறது என்ன என்பதை யோசித்த வண்ணமாக நாங்கள் மாமிசத்திலே கிரியை செய்யாதபடிக்கு நம்மத்திலே வந்திருக்கிற தேவ ஆவியானவருடைய துணை கொண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் துணை கொண்டு தகப்பனே இந்த நாளிலும் எங்களோடு நீங்க பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, வார்த்தைக்கு உயிர் கொடுங்க. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறபடி அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் அவர் எங்களோடு கூட பேச போறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தியுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. அல்லேலூயா. நம்ம தேவராட்சியத்தை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். போன முறை நான் அந்த தேவராட்சியத்தை குறித்து பேசல. இந்த நாளும் கூட தேவராட்சியத்தை குறித்து பேசாம வேறொரு காரியத்தை பேசுவோம்னு யோசிக்கிறேன். ஓகே, சரி, நான் சொல்றது கேட்குதா? ஓகே, அப்போ அதை செய்வோம். கிறிஸ்தவத்தினுடைய தயவுசெய்து கலக்காங்க, இது இல்லைன்னு சொல்லி கலக்காதீங்க. நீங்க ஆண்டவரோட சமூகத்தை வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க. Attention soit sur la parole, ne pas penser qu'il n'y a pas de s'il n'y a pas de son du micro, à nous de nous concentrer sur la parole. Okay. ஆகவே நாங்க பார்க்கிறபடி கிறிஸ்தவத்துடைய முதுகெலும்பு என்னன்னு கேட்டா, quelle est la colonne vertébrale du christianisme? உயிர்த்தெழுதல். Donc c'est la résurrection. இப்ப இயேசுநாதர் parce que Jésus-Christ தான் கடவுள்னு சொல்லி இருக்கலாம், a dit que peut-être qu'il est Dieu, அற்புதங்கள் செய்திருக்கலாம், il a fait des miracles. அவருடைய வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாய், அதிகாரமுள்ள வார்த்தைகளாய் புறப்பட்டிருக்கலாம். Ces paroles sont pleines de grâce, sont arrivées pleines d'autorité. எப்படி இருந்தாலும் அவர் உயிர்த்தெழாவிட்டால் அவர் சொன்ன எதையுமே நம்ம நம்ப முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். Quel qu'il en soit, s'il n'est pas ressuscité d'entre les morts, alors on ne pouvait pas croire à toutes ces paroles. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். Donc c'est à nous de bien comprendre. சரீர பிரகாரமாய் இயேசு எப்படி இந்த உலகத்திலே பிறந்தார், de la même manière que Jésus-Christ est né dans un corps ici sur terre. அதே போல அவர் சரீர பிரகாரமாய் உயிர்த்தெழுந்தார். Et c'est dans ce corps qu'il est mort puis ressuscité. அப்படி இல்லைன்னா நமக்கு நம்பிக்கையே கிடையாது. Parce que sinon aujourd'hui nous n'avons pas de confiance, nous n'avons pas la foi. இன்னைக்கு கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, நீங்க வெளியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, புதிதான ஆட்களாக இருந்தாலும் சரி, aujourd'hui que vous soyez chrétien ou bien que vous soyez des personnes qui n'êtes pas chrétiens mais arrivées aujourd'hui dans l'église. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அந்த உயிர்த்தெழுதல் முக்கியமல்ல, அதுதான் எங்களுடைய முதுகெலும்பு என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Combien d'entre vous aujourd'hui pouvez-vous confesser, pouvez-vous accepter que la résurrection est une chose importante et la colonne vertébrale donc du christianisme? நான் அடிச்சு பேச முடியும். இந்த சபையிலே நீங்க அநேகர், எல்லா பேரும் சொல்லல,
உயிர்த்தெழுதலை குறித்து சிந்திக்காமலே நீங்க கிறிஸ்தவராய் இந்த சபைக்குள்ளே எத்தனையோ வருடங்கள் இருக்கக்கூடும். Je peux dire exactement qu'aujourd'hui, la plupart, beaucoup d'entre nous dans l'église ne pensaient pas à la résurrection, mais dit être chrétien et être dans cette assemblée. நான் நல்லா சொல்றேன். இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, அது ஒரு மெயின் இதை கழட்டி விட்டா எல்லாம் கலெக்ட் ஆகிடும், எல்லாம் உடஞ்சி விழுந்துடும். Je prends l'exemple d'un immeuble. Aujourd'hui, si on enlève une poutre qui soit principale, alors on peut savoir, on le sait, que le bâtiment va être écrasé. அதே போல தான் De la même façon, முழு கிறிஸ்தவத்தை எடுத்து கட்டினாலும் même si je construis chaque partie du christianisme, இந்த உயிர்த்தெழுதலை மட்டும் நீ இழுத்து விட்டால் கிறிஸ்தவம் ஒன்றுமில்லாமல். si tu ne crois pas à la résurrection de Christ, alors il n'y a pas de foi dans ce que tu dis être chrétien. அப்ப இந்த உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியம். Donc, à nous de voir que la résurrection est une chose très importante. எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. Il y a beaucoup de religions. ஆனால் எந்த ஒரு மதத்திலும் யாரும் நான் மரித்து உயிர்த்தெழுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. Mais dans aucune religion, il a été promis que je serai mort et ensuite ressuscité. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ண முடியாது. Parce qu'ils ne peuvent pas promettre ainsi. ஏன்னா அவர் கடவுளா இருந்தா தான் உயிர்த்தெழ முடியும். Parce que seulement s'il est Dieu, il pourra donc être ressuscité. தேவஜனமே, enfant peuple de Dieu. ஒரு நிமிஷம் நான் தாரேன், ஒரு நிமிஷம் தாரேன், யோசித்து பார். இந்த உயிர்த்தெழுதலை நீ எந்த அளவு இருதயத்திலே மெடிடேட் பண்ணி இருக்கிற, இது முக்கியத்துவம் என்பதை அறிந்து நீ ஆண்டவரை தொழுது கொள்கிறீர்கள். Je vous donne donc 8 minutes afin que vous puissiez méditer, ramener dans votre esprit l'importance de la résurrection encore aujourd'hui, maintenant. நீ பாட்டு பாட, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறேன், நீ பாட்டு பாடலாம். Peut-être que nous avons chanté, toi Dieu qui est ressuscité d'entre les morts. ஆனா இருதயத்திலே அந்த உயிர்த்தெழுதல் தான் இந்த கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பு. நான் சொல்றேன் முதுகெலும்பு என்று எத்தனை பேர் நாங்கள் உண்மையாக விசுவாசித்திருக்கிறோம். Je répète et je le dis encore, aujourd'hui dans le christianisme, la colonne vertébrale, c'est la résurrection. Combien d'entre nous aujourd'hui, nous avons la foi sur cela? இந்த இங்கிலீஷ் சொல்றதா இன்டிஃபரன்ஸ், அதாவது அதை பற்றி எதையும் சிந்தி அது இருந்தா என்ன இல்லாட்டி என்னன்னு சொல்லி வாழ்ற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். Beaucoup d'entre nous, nous disons être chrétiens, nous sommes indifférents à la résurrection. இப்ப இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார்ங்கிறதை நீங்க மெடிடேட் பண்ணாவிட்டால், அதை நீங்க முக்கியத்துவமாய் எடுக்காவிட்டால், si vous ne méditez pas, si vous ne prenez pas en compte l'importance de la résurrection de Jésus-Christ, நீங்க ரட்சிக்கப்பட இல்லைன்னு நான் சொல்லல, je ne dis pas que vous n'avez pas obtenu le salut, ஆனால் சந்தேகம் தான். mais c'est un doute. ஏன்னா கிறிஸ்தவத்தினுடைய நடுமையம் அல்லது கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பு இயேசுநாதர் உயிர்த்தெழுதல் தான். Car l'essentiel du christianisme, le fait d'être chrétien, c'est la résurrection de Jésus-Christ. நாங்க அநேகர் இயேசுநாதர் பிறந்தாருங்கிறதை கொண்டாடுகிறோம். Aujourd'hui, nous fêtons, la plupart d'entre nous, la naissance de Jésus. யெகோவா தேவன் மாமிசத்திலே வந்தார் என்பதை நம்புகிறோம். Nous croyons également que Jéhovah Dieu est arrivé en prenant donc l'apparence dans un corps d'homme. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். La Bible dit Dieu a été révélé dans un corps. மாமிசத்திலே வெளிப்பட்ட இயேசுவை விசுவாசிக்காத அந்தி கிறிஸ்துன்னு நாம் சொல்றோம். Celui qui n'a pas la foi en ce Jésus qui est apparu sous forme humaine, on dit qu'il est antichrist. ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்கு வாசம் பண்ணார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Au commencement était la parole était Dieu, la parole était avec Dieu. Celui qui ne croit pas que cette parole c'est Jésus-Christ aujourd'hui, qui n'a pas accepté cette vérité, c'est celui qui n'est pas encore croyant. இதை பொறுத்த மட்டிலே சபையிலே அநேகர் இதை நம்புவார் நான் நம்புறேன். Je pense au fond de moi que beaucoup d'entre vous, vous avez la foi dans cette vérité. அல்லது அட்லீஸ்ட் மூளை அறிவழியாவது அதை நம்புவாங்க நான் விசுவாசிக்கிறேன். Bien, je crois que vous avez donc ces paroles dans votre intelligence, que vous l'avez pris à cœur. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை நான் நம்புகிறேன். Je crois également que vous donnez de l'importance à ces paroles que je viens de dire. ஆனால் எத்தனை பேர் இந்த மாமிசத்தில் வந்த இயேசுவை விசுவாசிக்கிறது போல அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் சரீர பிரகாரமாய் உயிர்த்தெழுந்தார் எத்தனை பேர் உண்மையா நாங்கள் நம்புகிறோம் அல்லது நாங்கள் அதை முக்கியத்துவப்படுத்துகிறோம்? அது இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம்.
Combien d'entre vous, de la même manière que vous pensez que Jésus-Christ est arrivé sous forme humaine, vous pensez au plus fond de votre cœur qu'il est mort et qu'il est ressuscité le troisième jour. Et c'est là qu'est l'importance du christianisme. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது தான் தேவன் என்பதை என்ன சொல்றது சொல்லது மாத்திரமல்ல அவர் அற்புத அடையாளங்கள் மூலமாக நிரூபித்தார். Quand Jésus vivait sur terre, non seulement il a fait des miracles, il était grand parmi nous. அப்ப இயேசு சொன்னாரு, Et donc Jésus a dit, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றாரு. Celui qui m'a vu a vu le Père. நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம்னு சொன்னாரு. Moi et le Père demeurons ensemble. ஆனா இது எல்லாம் அவர் உயிர்த்தெழாவிட்டால் எல்லாம் பொய்யாய் போய்விடும். Mais toutes ces paroles n'ont aucun sens si Jésus n'est pas ressuscité. அப்ப இந்த இயேசு மாமிசத்தில் வந்தார் என்பதல்ல, அவர் அது வந்ததுக்கு அடையாளமாய் அவர் உயிர்த்தெழாவிட்டால் எல்லாமே பொய்யாய் போய்விடும் கிறிஸ்தவம். Jésus est apparu sous forme humaine, a vécu sur terre, mais s'il n'est pas ressuscité, alors il y a un mensonge dans les paroles du christianisme. நான் சொல்றது யாருக்காவது விளங்குதா? Est-ce que vous comprenez ce que je vous dis? எப்பயாவது நீங்க இந்த இயேசு மாமிசத்தில் வந்தார் என்பதை கொண்டாடுறது போல உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலே இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோமா, அதை கொண்டாடுகிறோம்? De la même manière que nous acceptons, nous fêtons la naissance de Christ, est-ce qu'aujourd'hui nous acceptons et fêtons également la résurrection de Jésus d'entre les morts le troisième jour? இயேசு உயிர்த்தெழாவிட்டால் எல்லா மற்ற மதத்தில் இருக்கிற தீர்க்கதரிசி போல இவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பாரே ஒழிய இவர் ஒரு கடவுளாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. Parce que si Jésus n'est pas ressuscité d'entre les morts, il doit être accepté comme un prophète similaire dans toutes les croyances des autres religions. Mais ce n'est pas le cas. கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பு இயேசு. La colonne vertébrale du christianisme, je répète, c'est la résurrection de Jésus-Christ. அவர் என்ன சொல்லியிருந்தால், quelque chose qu'il soit dit, நான் தேவன் சொல்லியிருந்தால், qu'il ait dit qu'il soit Dieu, அது அற்புதங்கள் செய்திருந்தால், qu'il ait fait des miracles, அதிகாரமாய் பேசி இருந்தால், qu'il ait parlé avec autorité, யாரும் பேச முடியாத மாதிரி கிருபையுள்ள வார்த்தைகளை பேசி இருந்தால், qu'il ait bien entendu parler des paroles pleines de grâce, அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழாவிட்டால் எல்லா மதங்களிலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசியாய் அவர் ஒருவராய் மாறிவிட்டார். S'il n'est pas mort et ressuscité le troisième jour, il aurait été semblable aux prophètes que nous croyons dans les autres religions. ஆகவே இதன் முக்கியத்துவத்தை நம்ம உணர்கிறோம். C'est à nous aujourd'hui de concevoir cette vérité. நான் ஒரு நாளை சொல்றபடி நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம், விசேஷித்துக் கொள்ளட்டும். Celui qui pense que certains jours sont des jours fabuleux, c'est à lui appartient cette croyance. நானும் விசேஷித்துக் கொள்ள விரும்புகிறேன். Moi également, j'apporte une importance à certains jours. அல்லது கிறிஸ்துமஸுக்கு ஒரு செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம். Annoncer la parole le jour de Noël. வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய வெளியில ஒரு செய்தியை சொல்ல நாங்கள் முயற்சி பண்றோம். Également annoncer une parole le vendredi saint. அதை பற்றி நாங்கள் இன்றைக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ண விரும்புகிறோம். Parler aujourd'hui, prêcher sur la résurrection. ஆனா இதை அளவுக்கு மிஞ்சி நீட்டிடக்கூடாது. Mais au-delà, il ne faut pas donc agrandir ces choses. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவர் உயிர்த்தெழுந்த நாள் தான். Parce que chaque dimanche est un dimanche de résurrection. ஆனா இன்றைக்கு இதை நாங்கள் எடுத்து அந்த உயிர்த்தெழுதலை இன்னும் அதிகமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Aujourd'hui, nous nous consacrons davantage afin d'étudier sur cette résurrection. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. Donc c'est très important cette résurrection. உயிர்த்தெழுதலை அடுத்த மதத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா இருந்தால் கிறிஸ்தவமே இல்லைன்னு நிரூபிக்கப்படும். Si les autres puissent dire que cette résurrection n'existe pas, ça veut dire qu'aujourd'hui il n'y a pas de résurrection et que le christianisme est faux. தேவன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, quand Jésus vivait sur terre, மரிக்கும் முன்பு அவர் தன் உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னார். pendant ces années de vie, Jésus a parlé concernant la mort et la résurrection. ஆனால் அதுக்கு முன்பு நீங்க பார்த்தால் உயிர்த்தெழுதலை விட அதிகமாய் அவருடைய மரணத்தை குறித்து தான் பேசினார். Mais plus que la résurrection, Jésus a parlé concernant la mort à venir. நீங்க உயிர்த்தெழுதலுக்கு முன்னுக்கு பார்த்தால் பரிசேயர் சதுசேயர் ரெண்டு பேர் இருந்தாங்க. பரிசேயரோட தான் தேவனுக்கு அதிக பிரச்சனை இருந்தது உயிர்த்தெழும்புதல். Avant la résurrection, on voit que quand on parlait de cela, parmi les pharisiens et les sadducéens, il avait plus de problèmes avec les pharisiens sur l'entente de la vérité. ஆனா மரித்து உயிர்த்த பிறகு, mais une fois qu'il est mort et ressuscité, அப்போஸ்தலர்களுக்கு on voit que parmi les apôtres, பரிசேயரை விட சதுசேயரோட தான் பிரச்சனை இருந்தது. c'est par rapport aux pharisiens, c'est avec les sadducéens qu'il y a eu donc des non-accords sur la parole de Dieu. ஏன்னு சொன்னால்
Pourquoi cela? பரிசேயர் சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்பினாங்க. Les Sadducéens ont eu la croyance concernant la résurrection. ஆனா பரிசேயர் நம்பினாங்க, சதுசேயர் அதை நம்பவில்லை. Les pharisiens croyaient en la résurrection, les Sadducéens ne croyaient pas en la résurrection. பரிசேயர்னா இந்த உலகத்திலேயே நல்லா வாழ்ந்து இந்த உலகத்திலே மரிக்கிறது தான் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த உலகம் என்று ஒன்று இல்லை, தேவதூதர்களும் இல்லை. Les pharisiens disaient que c'est vivre sur cette terre, profiter de toute notre vie, et donc il n'y a pas d'ange, et donc il n'y a pas de résurrection. ஓகே, அப்ப இந்த அப்போஸ்தலர் நடக்கை முழுவதும். Et donc on voit cela dans tout le livre des Actes, des apôtres. அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து Actes chapitre 5, 33 வாசிப்போம். verset 33. Furieux de ces paroles, il voulait les faire mourir. அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். அப்போ 5:33 32 பாருங்க, பலமா சாட்சி கொடுக்குறாங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார்கள். Verset 33, chapitre 4 du livre des Actes. Les apôtres rendaient avec beaucoup de force témoignage de la résurrection du Seigneur Jésus, et une grande grâce reposait sur eux tous. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓகே, இப்போ நாங்கள் சில வசனங்கள் நாங்கள் நல்ல கவனிங்க. இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதல் வர 8 நன்மைகள் இருக்கு. Donc on voit que grâce à cette résurrection aujourd'hui, il y a 8 bienfaits. அதை இன்னைக்கு நான் பேச போறது இல்லை. Je ne vais pas parler de ces bienfaits aujourd'hui. நம்மள அநேகர் இன்னும் உயிர்த்தெழுதலுடைய மகிமை, அதனுடைய முக்கியத்துவத்தை நாம ஒன்று மூளையில் அறியாம இருக்கிறோம் அல்லது இதயத்தில் அறியாம இருக்கிறோம். Beaucoup d'entre nous aujourd'hui, nous ne savons pas quelle est la gloire de la résurrection, que ce soit dans notre intelligence ou bien aujourd'hui dans notre vie spirituelle. இயேசுவை போல யார் சொல்லலாம் நான் கடவுள்? Aujourd'hui, n'importe quel homme peut dire comme Jésus, je suis un Dieu. அற்புதம் செய்ய முடியும். Il peut également faire des miracles. அதிகாரமா பேச முடியும். Il peut parler aussi avec autorité. ஆனால் அவங்க 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தால் தான் அவங்க நிரூபிக்க முடியும் கடவுள் சொல்லி. Mais si seulement ils ressuscitent le 3e jour, alors ils pourront prouver qu'ils sont Dieu. ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த முக்கியத்துவத்தை நாம சாதாரணமா இட போடக்கூடாது. Du coup, il ne faut pas donner un poids très infime au fait que Jésus-Christ soit ressuscité d'entre les morts. திரும்ப சொல்றேன், அதுதான் முதுகெலும்பு. Parce que je répète que c'est cela la colonne vertébrale du christianisme. இன்றைக்கு நான் இந்த அளவு தைரியமாய் இயேசு கடவுள்னு சொல்றதுக்கு காரணம் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போகிறார். Aujourd'hui, si je dis donc avec puissance et que je crois du fond de moi que Jésus-Christ est Dieu, c'est parce qu'il est ressuscité le 3e jour. வேதத்தை ஒழுங்கா வாசித்தால் நம்ம பரிசுத்த ஆவியானவர் அதை கண்டித்து உணர்த்துவார். Si nous lisons la Bible correctement, le Saint-Esprit également nous dira cela fermement dans notre cœur. இதுக்கு முடியுமா இருந்தால் இதை கொஞ்சம் வாசிச்சு முடியுமா இருந்தால் இந்த சரித்திர ரீதியாக அந்த அவருடைய உயிர்த்தெழுதலை நாங்க நிரூபிக்க முடியாது, எவிடன்ஸ் வைக்க முடியுமா, சாட்சி அதுக்கு பகிர முடியுமா? நாங்க Aujourd'hui, est-ce que nous pouvons être des témoignages et montrer quels sont les témoignages apportés concernant la résurrection de Christ? இன்னைக்கு டீனேஜ் பிள்ளைகளுக்கு யுத்துக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இயேசு வாழ்ந்தாரா, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தாரா, இதுக்கு சாட்சி இருக்குதா, அப்படிதான் அவங்க கேட்கிறாங்க. Aujourd'hui, la question des préados, des adolescents, c'est est-ce que Jésus-Christ est mort et ressuscité? Y a-t-il des preuves concrètes aujourd'hui que nous pouvons voir, que nous pouvons comprendre? சரித்திரத்தை நீ ஒழுங்கா படிச்சிருந்தா கேட்க மாட்டேன். Si tu regardes bien et que tu as vu l'histoire, tu ne poserais pas de telles questions. அரகுற படிப்புல தான் அந்த பிரச்சனை. Si tu lis les choses à moitié, alors tu te poses de telles questions. சரித்திரம் இதுக்கு சாட்சி பகிர்ந்து. Parce qu'on voit que dans l'histoire, il y a vraiment des personnes qui apportent des témoignages là-dessus. நான் உங்களுக்கு சொன்னேன், மோதன் காப்பென்ற அந்த புத்தகம் பிரெஞ்சிலையும் வாங்கி கொடுத்தது, இங்கிலீஷ்ல நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. அதை படித்தால் சரித்திர ரீதியாக அசைக்க முடியாமல் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி பகிர முடியும். J'ai parlé d'un livre qui existe en français comme en anglais et que là on voit comment Jésus-Christ est mort et il est ressuscité le 3e jour. Cette personne montre clairement d'après les histoires dont veut la Bible comment ces choses se sont produites. இப்போ என்னைய பொறுத்தப்பட்ட சரித்திர ரீதியா எனக்கு சாட்சி இருந்தா அது என்னை பலப்படுத்தும், உண்மைதான். Après l'histoire, si je vois qu'il y a des témoignages, cela me fortifie.
இந்த யூத்துக்கு படிக்கிறதுக்காக நான் பல புத்தகம் எடுத்து வாசித்தேன். Parce que j'ai lu beaucoup de livres pour pouvoir annoncer, faire comprendre cela aux adolescents. அது நான் பலப்பட்டது உண்மைதான். Il est vrai que je suis fortifié après avoir lu ces lectures. ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சாட்சி இருக்குது. Mais au-delà de toutes ces choses, il y a un témoignage important. வேதத்தை நீ ஒழுங்காய் வாசித்தால் பரிசுத்த ஆவியானவர் சரித்திரம் தேவையில்ல இந்த வேதமே உண்மைங்கிறதை உள்ளத்தினால் உங்களுக்கு சாட்சி பகிர்வார். Si vous lisez convenablement la Bible, le Saint-Esprit appuiera sur ces paroles pour vous dire qu'en vérité Jésus est mort et ressuscité. நான் உனக்கு ஒன்று சொல்றேன், இந்த புதிய ஏற்பாட்டை, பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை கிரகிச்சு அதை விளங்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு கூட நீ வேதத்தை படித்தால் இந்த வேதம் சத்திய வேதம்னு உன்னுடைய மனசாட்சியை உனக்கு சாட்சி கொடுக்கும். Si vous lisez, si vous méditez chaque jour le Nouveau Testament et que vous demandez au Seigneur l'explication, il est certain que la parole de Dieu va témoigner que ces écrits sont vrais et qu'ils sont vivants. 66 புத்தகம் இருக்குது அதுல. Il y a 66 livres dans la Bible. 66 புத்தகம் சொல்ல கூட ஒரு புத்தகத்துல 66 வால்யூம் இருக்கு சொல்லலாம். On peut dire cela d'une autre manière, il y a un livre composé de 66 volumes. அது எப்படி ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படுத்துற சுவிசேஷம் தொடக்கம் அந்த 66 புத்தகத்திலையும் இழந்து போன இந்த ரட்சிப்பை தான் கடைசி மட்டும் அந்த 66 புத்தகமும் பேசுது. அது எப்படி இருக்கும்? De Genèse à Apocalypse, on voit que chacun de ces livres parle du salut qui a été perdu. Et comment est-ce que ce salut nous a été retrouvé, redonné? கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடு மட்டும் 1400 வருடங்களுக்கு உட்பட்ட புத்தகம். On voit que 1400 années, on a eu besoin de toutes ces années pour pouvoir écrire l'Ancien Testament. ராஜாக்கள் புத்தகத்தை எழுதியிருக்காங்க. Les livres qui ont été écrits par des rois, தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்காங்க. des prophètes, மேய்ப்பர்கள் எழுதியிருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட எழுதியிருக்காங்க. les bergers également ont écrit ces livres. அது எப்படி இந்த அளவு இடைவெளி காலத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்கிறான். ஆனா இது எல்லாம் இவ்வளவுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இது எப்படி? Comment est-ce que dans ces 1400 années, autant de personnes ont écrit des livres, mais qu'il y a quand même un fil conducteur d'un livre à l'autre? 100 வருஷம் கிட்டத்தட்ட வரும் புதிய ஏற்பாட்டில். Dans le Nouveau Testament, on voit qu'il faudra encore 100 ans pour pouvoir l'écrire. இந்த பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு தொடர்பு எப்படி அது எழுதப்படுது? Comment est-ce qu'il y a une connexion entre l'Ancien Testament et le Nouveau Testament dans les faits, dans ce qu'on peut lire? தேவ ஜனமே நான் உங்களுக்கு சொல்றேன் உண்டு. Peuple de Dieu, je vous annonce quelque chose. இப்ப நான் சொல்றேன் சரித்திர சம்பந்தமாய் இயேசு உயிர்த்தெழுந்தாங்கிறதுக்கு நாங்க சாட்சி பகிர முடியும். D'après l'histoire, aujourd'hui, on peut témoigner que Jésus-Christ est mort et qu'il est ressuscité. இந்த 7 மாதம் நான் அதுல சிலதை உங்களுக்கு முன் வைக்க விரும்புறேன். Et je vous annoncerai également certains points sur ce sujet aujourd'hui. நாங்க பேசுற கிறிஸ்தவம் என்ன சொல்றது கட்டுக்கதை அல்ல, அது சரித்திரபூர்வமாய் நிரூபிக்கக்கூடிய ஒரு மதம். Le christianisme que je vous annonce ne sont pas des fables ou des morales. Aujourd'hui, ce sont des faits historiques qui se sont produits. இல்லாட்டி அப்படி யாராவது நீ இல்லைன்னு சொன்னால் இந்த மோதன் காப்பாற்ற படிச்சுட்டு கதை. Si quelqu'un d'entre vous vous le niez, je vous invite à lire les livres dont je vous ai parlé et ensuite venir discuter avec moi sur ce sujet. என்னைய பொறுத்த மட்டும் சரித்திரம் நான் திருப்பி சொல்ல நல்லா கவனிங்க. சரித்திரம் அந்த அந்த புத்தகங்களை படிக்கும்போது அது என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறது உண்மைதான். Lorsque je lis ces livres, je vois et je vous dis que l'histoire donc me fortifie encore d'après ce qui s'est réellement réalisé dans ces faits-là. ஆனா அது படிக்கணும். அது படிச்சு ஒரு வருஷத்துக்கு தான் படிக்கணும். C'est donc ça fait déjà 1 an que je lis ces livres. அதுக்கு முன்னமே எனக்கு இயேசு உயிரோடு இருக்கிறான்னு பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மூலமாய் என் இதயத்திலே 100% சாட்சி கொடுக்கிறார். Mais avant cela, le Saint-Esprit m'a déjà témoigné que Jésus-Christ est mort et qu'il est ressuscité. ஆனால் அந்த சாட்சி தான் மிக முக்கியம். Je vous dis encore que ce témoignage est le plus important. நான் சொன்னது போல Comme je vous ai déjà dit, இந்த அகழ்வாராய்ச்சி ஆர்க்கியாலஜியா இருக்கட்டும், que ça soit l'archéologie, அல்லது சரித்திரத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களா இருக்கட்டும், il y a les livres historiques. இதெல்லாம் வாசிக்கும் போது Quand je lis tout cela, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படுது. cela fortifie ma foi. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. Il n'y a aucun doute. அது கட்டாயம் படிக்கணும் நாங்க. Il est important de les lire. அதுவும் இந்த இளைஞர்களோட டீனேஜரோட கதைக்கும் போது இது நமக்கு சரியா தெரிஞ்சிருக்கு. Lorsque nous parlons avec les jeunes, avec les préados, il est important de lire de tels écrits. அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு. Afin de répondre aux questions qu'ils puissent nous poser. அதுக்கு மேல நமக்கு அவன் கேட்க முடியும். அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. S'il ne veut pas au-delà accepter donc la vérité de Christ, alors on ne pourra rien faire. ஆகவே நம்ம சரித்திரத்தினாலும் ப்ரூவ் பண்ண முடியும். On peut donc prouver ces choses par ces livres donc historiques. எனக்கு இந்த பைபிள் தலகளா படிச்சபடினால Moi, comme j'ai lu davantage donc la Bible, எந்த சரித்திரம் தேவையில்லை. je n'ai pas besoin எந்த forcément de livres ஆர்க்கியாலஜி தேவையில்லை. historiques ou encore de l'archéologie. புத்தகம் போதும்.
La Bible me suffit. ஆவியானவர் பலத்த சாட்சி கொடுப்பார். Parce que le Saint-Esprit donnera. சொல்ல சொல்றேன், ஆவியானவர் நீ இந்த புத்தகத்தை ஒழுங்கா படிச்சா, ஒழுங்கா கிரகித்து அதை பாடமாக்கி அதை விளங்கி கொள்ளணும்னு சொல்லி பரிசுத்த துணை கொண்டு நீ படிச்சால் 100% ஆவியானவர் உன் மனசாட்சியிலே இந்த புத்தகம் தான் இது இந்த மனிதன் எழுதுனது அல்ல, இது ஒரு வெளியில இருக்கிற தேவன் தான் மனிதனை கொண்டு எழுதினார்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுவான். Si je lis correctement la Bible, et donc si j'ai la foi que ces livres ont été écrits donc par le Saint-Esprit, inspirés par le Saint-Esprit, alors l'Éternel me donnera la vérité, que ce livre est vrai, que ce qui s'est passé est réel. அது சாட்சி கொடுக்காட்டி நீ வேதத்தை பரிசுத்த துணை கொண்டு விளங்கி படிக்கணும்னு படிக்கல, அவ்வளவுதான். Donc il est très important de lire la Bible, donc avec la présence du Saint-Esprit, demander au Saint-Esprit de nous révéler la vérité. உதாரணத்துக்கு ரோமர் புத்தகத்தை வாசிச்சிட்டு Par exemple, en lisant le livre des Romains, இதை மனுஷன் எழுதியிருக்க முடியுமா? est-ce qu'on peut penser que cela est écrit par un homme? அல்லது நான் சொல்றது போல 1500 வருடம் உட்பட்டு புத்தகம் எழுதியிருக்கு, என்ன சொல்றது, மேய்ப்பர் எழுதியிருக்கிறாங்க, Ou bien comme je dis que ces livres ont été Raja écrits par des bergers, par des rois, தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறான், par des prophètes, மீன் பிடிக்கிறவன் எழுதியிருக்கிறான், et également des pêcheurs. பரிசேயன் யாரு மிகப்பெரிய படித்த பண்டிதர் பவுல் எழுதியிருக்கிறான், Aussi quelqu'un de très poussé dans la parole, Paul a écrit. லூக்கா போன்ற டாக்டர்ஸ் எழுதியிருக்காங்க. Un docteur comme Luc, இத்தனை வருட இடைவெளிக்கு avec on voit un intervalle de temps très important. இத்தனை வருட இடைவெளியில எப்படி இது ஒரே தேமாவை ஒரே சப்ஜெக்ட் சொல்லுது? Comment est-ce que tous ces livres parlent d'un seul et même thème? இத படிச்சு உனக்கு நீ மறதளிச்சா உன்னை மாதிரி ஒரு மடையனை நான் உலகத்துல காணல. Si tu lis tous ces livres et tu renies quand même la parole, ça veut dire que tu es insensé. வேதம் சொல்லுது மடையன் தான் சொல்லுவான் ஒரு தேவன் இல்லை. Parce que c'est la Bible dit, c'est l'insensé qui dit que Dieu n'existe point. இன்னைக்கு தேவன் இருக்கா இல்லையா நான் பேச வரல. Aujourd'hui, je ne parle pas si Dieu existe ou pas. இயேசுநாதரோட உயிர்த்தெழுதலை குறித்து தான் நான் பேசுறேன். Je parle aujourd'hui de la résurrection de Jésus-Christ. ஆகவே அதுக்கு சரித்திரபூர்வமா நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். Et donc on peut le prouver par les livres historiques. கிறிஸ்தவர் நீ உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா சரித்திரமே தேவையில்லை. உனக்கு வேதமும் பரிசுத்தம் உனக்குள்ள இருந்தா உன்னுடைய மனசாட்சியில இப்ப நான் வாசிக்கிறேன் பலத்த சாட்சி அப்போஸ்தலர் செய்தார்கள். நீயும் பலத்த சாட்சி கொடுக்க முடியும். உன்னுடைய அனுபவத்தின் மூலமா பைபிள் மூலமா நீ பலத்த சாட்சி கொடுக்க முடியும். உலகத்துக்கு இயேசு ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். Si tu es un vrai chrétien aujourd'hui, tu n'as pas besoin de l'histoire pour le prouver. Le Saint-Esprit te révélera les écrits, t'annoncera que Jésus-Christ est venu sous forme humaine, qu'il est mort et qu'il est ressuscité le 3e jour. Et toi-même, d'après la Bible, tu peux montrer, prouver aux autres que Jésus-Christ est le vrai Dieu. எனக்கு ஒரு துளி சந்தேகம் இல்லை. Aujourd'hui, moi, je n'ai aucun doute sur cela. பைபிள் சாட்சி சொல்லுது. Parce que la Bible en témoigne. ஆவியான இதயத்தை சாட்சி சொல்றாரு. Le Saint-Esprit en témoigne dans notre cœur. அனுபவம் அதோடு சேர்த்து அனுபவம் சாட்சி சொல்லுது. Et l'expérience également nous montre que Jésus-Christ. ஆகவே இயேசு ஜீவிக்கிறார். Et donc Jésus-Christ vit. மரித்தே இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். Il est mort mais il sera toujours vivant parmi nous, dit la Bible. அதனால தான் பயப்படாத. Et donc je n'ai pas besoin d'avoir peur. எஸ்ஐயா சொல்லுது பயப்படாத, தெரியாத, கலங்காத, நானும் தேவன் உன்னுடைய வலது கையை பிடிச்சு நான் நடத்த வேண்டாம், பயப்படாத. Ésaïe, la parole dit, n'aie pas peur, n'aie aucune crainte, car je suis avec toi. Je te tiens par ma main droite et je te dirigerai. இயேசு உயிர்த்தெழுந்தார். Jésus-Christ donc est ressuscité d'entre les morts. அப்படி இல்லைன்னா நாம இன்னைக்கு இது சபை நடத்த மாட்டோம். Sinon aujourd'hui ça ne sert à rien que nous soyons rassemblés comme une église. ஆரம்ப விசுவாசிகளுக்கு உடனடியாக இந்த பலத்த சாட்சி வராது. Ceux qui ont foi en Seigneur et qui sont tout nouveau nés, ils ne peuvent pas témoigner ainsi. இங்க புதுசா வர ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், இந்த பைபிளை நீங்க சரியா படிக்காட்டி கொஞ்ச நாள்ல சபையை விட்டு வெளியே போயிடுவீங்க. Aujourd'hui, toute personne nouvelle, si vous ne restez pas dans l'apprentissage, dans la lecture de la Bible, alors vous allez vous éloigner de l'église de la foi. இந்த வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில பெரிய ஒரு அற்புதம் நடந்து நான் சொல்ல மாட்டேன். Je ne dirais pas qu'aujourd'hui il y a eu un grand miracle dans ma vie. ஆனா இந்த பலத்த சாட்சி இந்த புத்தகமும் பரிசுத்த ஆவியானவர். Mon plus grand témoignage, c'est le Saint-Esprit et la Bible. அற்புதம் செய்தால் நல்லது. Donc s'il fait des miracles que vous avez vus dans votre vie, c'est bien. அது கரகா நிலைச்சு நிக்காது. Mais ces choses ne vont pas rester longtemps. இப்படி சொல்லவா, பைபிளை நல்லா வாசிச்சு ஆவியானவர் சாட்சி கொடுத்த பிறகு Une fois que vous avez bien lu la Bible et que le Saint-Esprit en témoigne dans votre vie, அதுக்கு பிறகு அற்புதங்கள் இன்னும் உன்னை பலப்படுத்தும். Et au-delà de ces choses, les miracles vont te fortifier. சரித்திரம் உன்னை பலப்படுத்தும். L'histoire va te fortifier. ஆர்க்கியாலஜி உன்னை பலப்படுத்தும். L'archéologie aussi, les écrits. விஞ்ஞானத்தை ஒழுங்கா வாசிச்சாலே கடவுளுக்கு தெரியும். Et même quand tu lis les livres concernant la science, tu peux voir que Dieu existe réellement. அரகுர விஞ்ஞானி தான் இயேசு இல்லைன்னு சொல்லுவாங்க. Mais c'est les scientifiques qui ont vu les choses à moitié qui disent aujourd'hui que Jésus n'est pas Dieu. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஒரு சின்ன DNA குள்ள Je vous ai déjà dit que dans un petit morceau d'ADN, ஒரு சின்ன இவருக்கு ஒரு துளிதான் அந்த DNA இந்த சைஸ்.
Donc on voit la taille donc de l'ADN, ça peut être une cellule microscopique. அதுல 1500 பக்கம் கொண்ட 15000 புத்தகத்துக்குரிய இன்ஃபர்மேஷன் இருக்கு. 1500, 15 000 donc morceaux d'informations là-dedans qu'on peut en tirer. இது தன்பாட்டில் வருமா? Est-ce que cela nous pouvons voir? நான் தெளிவா சொல்றேன், இதையும் படிச்சிட்டு நீ கடவுள் இல்ல, இந்த உலகத்துக்கு பின்பாக ஒரு டிசைனர் இல்லைன்னு சொன்னால் உன்னையமான ஒரு மடையனை இந்த உலகத்தை தேடியும் சுரண்டி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. Il existe toutes ces choses, mais que tu ne crois pas qu'il y a donc un créateur derrière tout ce monde qui a été créé, ça veut dire aujourd'hui que tu n'as pas compris la Bible, que tu es insensé, parce que tu as déjà tous les écrits pour pouvoir lire et observer que Dieu est vrai. நான் உங்களுக்கு சொன்ன ஆண்டனி ஃப்ளூ உலகத்திலே மிகப்பெரிய நாஸ்திகன், மிகப்பெரிய படிப்பாளி. Une personne donc qui est très poussée, qui est athée. அவன் கடவுள் இல்லைன்னு சொன்னான். Cette personne qui est athée a dit que Dieu n'existe pas. 70வது வயசுல Et donc à 70 ans, இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி பார்த்த அந்த புத்தகத்தை வாசிச்சான். lorsqu'il a lu le livre concernant l'ADN, சரணடைஞ்சான். et donc il s'est dit dans sa tête, இயேசு கடவுளா இல்லையா நான் சொல்லல. je ne dis pas si Jésus est Dieu ou இந்த pas. உலகத்தை படைத்தது ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங், அது கடவுள் தான். இன்டெலிஜென்ட் பீயிங், ஒரு இன்டெலிஜென்ட் இல்லாத தன்பாட்டில் இந்த உலகம் வர முடியாதது. டிஎன்ஏ மட்டும் வச்சு சொன்னான், வரவே முடியாது, ஒரு சான்ஸ் இல்லை. Mais il y a un être vivant, quelqu'un de sage qui a créé ce monde, sinon il est impossible que ce monde soit créé ainsi. அதான் வேசோது வல்லமை வர ஆகாய விதிவை பாரு. C'est pourquoi la Bible dit regarde les cieux, regarde les étendues de la mer. கடலை பாரு, Regarde la mer. ஆற்றை பாரு, Regarde le vent. மிருகங்களை பாரு, Regarde les கடற்கரை animaux. பறவைகளை பாரு. Observe tous ceux qui volent. பார்த்துட்டு பரதேசி நீ கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க. Et donc est-ce que tu peux dire que toutes ces choses n'existent pas? இந்த மூளை என்ன விசித்தியா? Aujourd'hui, à quel point est-ce qu'aujourd'hui nous concevons une intelligence? பறவைகளை பாருப்பா. Regardez tous ceux qui volent dans les நீ cieux. வகையை பாரு. Regardez toutes les ஒன்று variétés. தேவை உண்மையை பாரு. Regardons-nous en tant qu'hommes. கண் இருக்க வேண்டிய இடம் மூக்கு, உள்ளுக்குள்ள எத்தனை தசைகள், எத்தனை இலைகள், எத்தனை டிஎன்ஏ கொண்டு உன்னுடைய என்ன சொல்றது சரித்திரத்தை அது டிஎன்ஏ சொல்லும். Combien avec intelligence Dieu a créé les membres de notre corps, a placé chaque chose en sa place, et comment aujourd'hui on en tire toutes ces informations aujourd'hui. அப்படி கடவுள் இல்லைன்னு சொல்றது மடம் என்று சொல்லலாம். Aujourd'hui celui qui dit que Dieu n'existe pas est insensé. இங்க பாருங்க, ஒரு புத்தகத்தை வாசிங்க. அந்த புத்தகம் நீங்க ஒன்றும் வாசிக்க மாட்டீங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லுவீங்க. பாருங்க, இந்த புத்தகம் எடுத்து வாசி, அப்படி கடவுள் இல்லை சொல்றவங்க. I don't have enough faith to be an atheist. Aujourd'hui je n'ai aucune foi pour dire que je suis athée. I don't have, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த என்ன சொல்றது நாஸ்திகத்தை நம்புறதுக்கு எனக்கு இயலாது. Aujourd'hui je ne peux pas croire que l'athéisme existe. ஒரே ஒரு சொல்றேன். Je vais vous dire encore une chose. இந்த உலகம் நாஸ்திக சொல்றா, இந்த உலகம் தன்பாட்டில் வந்தது. Celui qui est athée dit que le monde est apparu tout seul. இதை விட ஒரு மடையனை பார்த்திருக்கீங்க நீங்க? Y a-t-il quelqu'un de plus insensé que celui qui dit cela? சொல்லுங்க, இதை விட ஒரு மடையனை பார்த்திருக்கீங்களா? Y a-t-il quelqu'un de plus insensé qui prononce ces அது எப்படி paroles? தன்பாட்டில் வரும்? Comment est-ce qu'un monde peut être créé tout seul? அது தன்பாட்டில் வந்தது. Il me dit que c'est créé tout seul. சரி, இந்த பிக் பேங் தியரிங்கிறான், Peut-être on parle de la théorie du Big Bang. எவல்யூஷன்ங்கிறான். On dit de l'évolution. இது ஒரு பக்கம் வைப்போம். On mettra ça de côté. எவல்யூஷன் இப்ப நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, சயின்ஸ்ல தெளிவா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. Maintenant les scientifiques comprennent et donc on dit que ça ne pourrait pas arriver tout seul. நான் சொல்ல இந்த புத்தகத்தை வாசி, எல்லா பெரிய பெரிய சயின்ஸ் புத்தகம் எல்லா விளக்கம் கொடுத்துருக்கு. Et donc je vous conseille de lire ce livre qui montre donc beaucoup de scientifiques qui prouvent que ce n'est pas arrivé tout seul. இது கொஞ்சம் பெரிய புத்தகம். C'est un livre qui est இது assez important. சின்ன புத்தகம் வேணுமா இருந்தா மோதன் கார்பெண்டர், அதை வாசி. Si vous voulez un livre qui soit plus réduit, je peux vous donner un autre titre. மோதன் கார்பெண்டர்ல சுருக்கி ஜூஸ் புளிஞ்ச மாதிரி புளிஞ்சி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒன்று ரெண்டு சயின்ஸ் இல்ல, 1000 சயின்ஸ் அவங்க கோட் பண்ணி கொண்டிருக்காங்க. Il y a au moins 1000 scientifiques donc, qui ont donné donc, des paroles indiquant que le monde ne peut pas être créé tout seul. ஒரு நாள் சொல்லியா, எப்படி ஒன்றும் இல்லாதது எப்படி வரும் ஏதாவது? Comment est-ce que du néant peut apparaître un monde si bien construit? அதான் இவர் சொன்ன அவர் என்ன ஒருத்தர் சொல்றான், ஒரு சயின்ஸ் சொல்றான். Il y a un scientifique qui dit ainsi. இது தன்பாட்டில் வந்தது நம்புறதை விட நான் தெய்வம் ஒரு ஆள் இருந்து வந்ததுதான் நான் நம்புவேன். Au lieu de dire que ce monde est apparu tout seul, je préfère croire qu'il y a un Dieu qui a créé ce monde. அவன் சொல்றான், தெய்வம் உலகத்தை உண்டாக்குனதுன்னு நம்புறதை விட அதிக விசுவாசம் தேவை ஒண்ணுமில்லாதது ஏதோ வந்து நம்புறது. Au lieu de dire qu'un Dieu a donc construit si joliment ce monde, je préfère dire qu'il y a quelqu'un qui, avec beaucoup de foi, a construit toutes ces choses avec détail, précisément. நான் சொன்ன விளங்குனா யாருக்காவது? Vous avez compris? விளங்குனா? அதாவது ஓகே, அதாவது அவன் என்ன சொல்றான்னா, தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குறது விசுவாசிக்கிறது சிம்பிள்.
ஆனா ஒன்றும் இல்லாதது இருந்து ஏதோ வந்ததுன்னு சொல்றது விசுவாசிக்கிறதுக்கு பெரிய இமயமலை விட பெரிய விசுவாசம் தேவையா? ஒன்றும் இல்லாதது எப்படி ஒன்று வருது? Donc de dire que de rien, est-ce que Dieu a construit un monde, c'est quelque chose de plus important, de dire tout simplement Dieu a créé le monde. Le fait de croire qu'à partir de néant, Dieu a construit chacune des choses, voilà la plus grande foi. Celui qui a des oreilles entende. Celui qui a une pensée puisse réfléchir là-dessus. On ne dit pas en aucun cas dans votre bouche que Dieu n'existe pas. Donc on voit clairement ces choses. Et la deuxième question, c'est est-ce que Jésus est réellement Dieu? இதுகளை விட்டு இந்த வேற கட்டி எழுதி வச்சிருக்கேன். அது இப்போ வேணாம், ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கட்டும். நான் இப்போ இந்த யுத்துக்காகவும் டீனேஜ் பிள்ளைகளுக்காகவும் கொஞ்சம் நான் பேச விரும்புகிறேன். ஆனால் முற்றுமுழுதாக பேச முடியாது, நான் இன்னும் கொஞ்சம் படிக்கிறது இருக்கு. Je voudrais parler aujourd'hui précisément pour les pré-ados et également les ados sur cette parole. முதலாவது இயேசு உயிரோடு இருந்தாரா இல்லையா? இயேசுன்னு ஒரு இருந்தாரா இல்லையா? Est-ce qu'il y a un homme qui s'appelle Jésus qui a existé? அது கேள்வி கேட்கறது நியாயம்தான். Donc c'est une question peut-être qui a du sens. இயேசு ஒரு இருந்தாரா இல்லையா? Est-ce qu'il y a un homme qui s'appelle Jésus qui a existé? இப்போ தான் சொல்றேன். ஒன்று ஒழுங்கா படிக்கணும், இல்லை மற்ற படிக்கவே சொல்றது கேட்கணும். Soit il faut donc nous-mêmes lire la Bible et comprendre, ou écouter celui qui nous enseigne. திரும்ப சொல்றேன், ஒன்று நீ புத்தகத்தை வாசி. Soit lisez un livre. அல்லது மற்ற சொல்றதையாவது அதை நம்பு. Ou bien écoutez et croyez ce qu'on vous annonce sur cela. ஓகே, இப்போ இந்த இயேசு உயிரோடு இருந்தாரா இல்லையா? Est-ce que Jésus-Christ est vraiment vécu? அதுக்கு இப்போ தான் சொல்றேன், இந்த முஸ்லிம் ஆட்கள் தானே. On va prendre l'exemple des musulmans. அவங்க இயேசு என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க? Que disent-ils concernant Jésus? அவர் சிலுவைக்கு கொண்டு போனாங்க, அந்த இடத்துல ஒரு இடையனை பிடிச்சு அடிச்சிட்டு இயேசுவை கபறுட்டாங்க. Donc il est parti à côté de la croix et ensuite donc quelqu'un a frappé et donc ils ont laissé échapper Jésus. இது கணக்கானமா இந்த கதை விட்டு கொண்டிருக்காங்க. Et donc cette histoire existe depuis des années. ஆனா இப்ப அமெரிக்காவில் இருக்கிற முஸ்லிம்ஸ் அத பாய்க்கு அப்படி சொல்றது இல்லை. Mais les musulmans qui habitent donc aux États-Unis ne croient pas cela, ne confessent pas ces dires. ஏன்னா இன்றைக்கு பல டாக்குமெண்ட், அதாவது இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலே அகழ்ந்து எடுக்கப்பட்ட பல டாக்குமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. Parce qu'aujourd'hui on a dans les fouilles retrouvé beaucoup de documents, d'informations qui indiquent que Jésus-Christ a historiquement vécu sur terre. அது 5 பேர் சொல்றேன். நீங்க வேணா செலேசியஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, தக்கேட்டஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, ஜூபிஸ் யூதருடைய தல்முட் இருக்குது, ஜோசபஸ் இருக்கிறாரு, பிலினி இருக்கிறாரு. இந்த 5 சோர்ஸ்ல இருந்து தெளிவாய் இயேசு ஒருவர் இருந்தாருங்கறத ப்ரூவ் பண்றாங்க. Les 5 sources citées avec ces 5 auteurs ont prouvé clairement historiquement que Jésus a vécu sur terre. இந்த பிலினிங்கறவன் ஒரு கவர்னர், ரோமன் கவர்னர். Et donc cette personne que le pasteur vient de dire est un gouverneur romain. அவன் ஒரு கடிதம் எழுதுறாரு ராயனுக்கு. Il a écrit une lettre au roi. அவர் எழுதுறாரு, பெரிய கரெக்ஷனா இருக்குது. Et donc il dit ceci est donc très problématique. இந்த இயேசு நீங்க சிலுவையில் அறைங்க தான் இயேசுவை. Vous savez le Jésus que vous avez crucifié sur la croix. அவனை இப்போ இவங்க எல்லாரும் கும்பிடுறாங்க, அவன் உயிர்த்தல் தான் சொல்லி கும்பிட்டு கொண்டிருக்கிறாங்க ஒரு குரூப். Aujourd'hui il y a un groupe qui est en train de croire et en train de le louer, de le glorifier. இவங்க என்ன செய்யணும் தெரியல. Je ne sais pas qu'est-ce que je peux faire de ce groupe. Aujourd'hui, ils sont en train d'adorer un homme comme s'il était Dieu. Et donc d'après ces écrits, cela veut dire quoi? Jésus a existé. Et que donc c'est le gouverneur romain, donc il annonce vraiment cela. Et aujourd'hui il y a un groupe de personnes. Il a dit il y a un groupe de personnes. Il n'a pas cité ce groupe comme étant chrétien, mais il dit que ces personnes sont en train d'adorer comme s'il était Dieu. Un autre auteur, on voit que cette personne est contre le christianisme. Et on voit que dans ces informations, il écrit dans ses papiers que Jésus-Christ a été réellement crucifié sur la croix. Et il y a un juif, donc d'une partie donc de juifs qui sont non chrétiens, a écrit qu'un homme s'appelait Jésus, a vécu, et donc il s'est passé cela à ce moment, à cette époque-là. Historiquement aujourd'hui, personne ne pourra donc défendre, ne pourra prouver que Jésus-Christ n'a jamais existé, n'a jamais vécu sur terre.
ஓகே, இயேசு அப்ப உயிர்த்தெழுதல் உண்மை இது. இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறது இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான் முதுகெலும்பு. Aujourd'hui, je dis et je répète, l'importance de ma prêche, c'est que la résurrection est la colonne vertébrale du christianisme. இயேசு வாழ்ந்திருக்கலாம். Jésus-Christ a vécu. சரித்திரமா ப்ரூவ் பண்ணலாம். D'après l'historique, ça a été prouvé. அவர் அற்புதம் செய்திருக்கலாம். Il a fait des miracles. கிருபையுள்ள வார்த்தை பேசி இருக்கலாம். Il a parlé concernant les paroles pleines de grâce et d'autorité. நானே என்னை கண்ட பிதாவை கண்டான், நான் தான் அந்த கடவுள்னு கூட சொல்லி இருக்கலாம். Celui qui m'a vu a vu le Père, moi-même je suis ce Dieu, il a prononcé ces paroles. ஆனா அதுக்கு என்ன ப்ரூஃப்? Mais quelle est la preuve qu'il a dit toutes ces choses? இதுல எடுக்க முதல் பைபிள் ஒரு வசனத்தை வாசிட்டோமா? Nous allons lire un verset dans la Bible. ரோமர் 1ஆம் அதிகாரம். பைபிளை நீ வாசிச்சா இந்த உலகத்துக்கு எந்த மடையனோ சயின்டிஸ்டோ ஆர்கியோலஜியோ சொன்னாலும் நீ நம்ப மாட்டோம். ஓகே, Romains chapitre 1, 4:5 versets 4 et 5. Et déclaré fils de Dieu avec puissance selon l'esprit de sainteté par sa résurrection d'entre les morts. Jésus-Christ notre Seigneur, par qui nous avons reçu la grâce et l'apostolat pour amener en son nom à l'obéissance de la foi tous les païens. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். தெளிவா சொல்லுது, அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். Donc la Bible dit clairement que donc par sa résurrection d'entre les morts, Jésus-Christ notre Seigneur. நான் திரும்ப சொல்றேன், இந்த இளைஞர் யுவதிகளுக்காக உங்களுக்காக தான் நான் இந்த பிரசங்கம் பண்றேன். ஒளி இது எனக்கு இந்த பிரசங்கம் தேவை. Aujourd'hui, je répète que cette prêche est très importante pour les adolescents et les jeunes qui sont assis devant nous. சரி, அப்ப நான் சொன்னேன், இயேசு வாழ்ந்ததுக்கு நீங்க எந்த விதத்திலையும் மறுபடி செய்ய முடியாது. சரித்திரம் இருக்கு. Dans aucun cas, aujourd'hui, on ne pourra pas donc nier que Jésus-Christ n'a pas existé sous forme humaine, et même l'histoire en est témoignant. சரி, இப்ப இந்த பைபிள் உண்மையா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? Comment est-ce que nous pouvons prouver maintenant que la Bible est vraie, qu'elle existe vraiment? இப்ப இத பாருங்க, விஞ்ஞானத்துல on voit que dans la science, ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்றா என்ன செய்வாங்க? Aujourd'hui, quelle méthode est-ce que nous utilisons pour prouver quelque chose? laboratoire கொண்டு போய் அதை டெஸ்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. Dans un laboratoire, on fait des tests pour prouver quelque chose. இல்லையா? சரித்திரத்தை எப்படி ப்ரூவ் பண்றது? Comment prouver un fait historique? அதுக்கு என்ன சொல்ற சரித்திர ஆசிரியர்கள் சில கிரைட்டீரியா, சில அளவுகளை வச்சிருக்காங்க. On voit que certains historiens ont certains critères de recherche pour prouver un fait qui s'est déroulé dans l'histoire. அப்ப இந்த பழைய லிட்ரேச்சர், அதாவது இலக்கியங்கள் அல்லது பைபிள், அதாவது இலக்கியம், இது எந்த அளவுக்கு நம்பப்படத்தக்கது என்பதை எப்படி அவங்க அளவுகள் வச்சு அளக்குறாங்க? Concernant la Bible, donc à quel niveau est-ce qu'aujourd'hui on croit que la Bible est vraie si on regarde les auteurs anciens de la littérature? முதலாவது, Premièrement, எத்தனை manuscript இருக்குது, அதாவது ஒரிஜினலா எழுதப்பட்ட manuscript எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். combien y a-t-il d'écrits, combien y a-t-il de manuscrits aujourd'hui concernant la Bible? விளங்குதா? சொல்ல கேக்குதா? Est-ce que vous avez compris? கவனிங்க கொஞ்சம் ஓகே, கவனிங்க. அதாவது ஒரிஜினலா எழுதப்பட்ட அந்த கையெழுத்துப்பட எழுதப்பட்ட பிரதிகள் எத்தனை கூடுதலா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அது நம்பத்தக்கது. அதுதான் சரித்திர ஆசிரியர் நம்புவாங்க. Le nombre important de manuscrits existants, c'est par cela est-ce qu'on peut se poser pour dire que ces choses sont vraies ou pas. சொல்ல விளங்குதா? Vous aviez compris? விளங்குதா இல்லையா? அப்ப கைப்பட எழுதியிருக்கிற பிரதி எத்தனை கூட இருக்குதோ அதுக்கு தான் நம்பத்தக்க அதிகமா நம்ப முடியும். Les manuscrits, donc, ce sont donc ces écrits qui ont été écrits par la main d'homme, et donc plus il y en a, plus on croit que les faits sont réels. Deuxième point. இப்போ இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. Aujourd'hui, par exemple, il y a un fait. அப்ப எவ்வளவு சீக்கிரமா சரித்திரம் எழுதப்பட்டதோ அது நம்பப்படத்தக்கது. Aussi vite est-ce que l'histoire on écrit sur cette chose qui s'est déroulée, alors ce sera inscrit dans l'histoire. உதாரணத்துக்கு, Par exemple. இப்போ இன்னைக்கு வந்து 10 வருஷத்துக்குள்ள இந்த சம்பவம் நடந்தது, 10 வருஷத்துக்குள்ள எழுதிட்டாங்க. Donc il y a eu un fait, et donc c'est dans cette décennie qui vient de s'écouler, on a écrit ce fait. அது கூட நம்பப்படத்தக்கது. Et donc on va le croire. 100 வருஷம். Et donc admettons qu'il y a un fait qui s'est déroulé il y a 100 ans. கொஞ்சம் நம்பத்தக்கது குறைவு. Alors on aura un petit peu de mal à croire, mais on va le croire. ஒரு 20 வருஷம். Et donc admettons 20 ans. இன்னும் குறைவு. Alors on y croira encore moins. இந்த பலது வர போறேன். இந்த ரெண்டு கிரைட்டீரியா, இந்த ரெண்டு அளவுகளை வச்சு பார்த்தா. Et donc avec ces deux critères que je viens de vous énoncer, நீ அதிசயப்படு.
Vous allez donc ne pas croire à ce point-là cette chose extraordinaire que je vais vous dire. கவனிங்க நியூ டெஸ்டிமெண்ட்டுக்கு Dans le Nouveau Testament, பழசு புதுசு சேர்ந்து யார் ரெண்டு சேர்த்து எத்தனை மென்ஸ்கிரிப்ட் இருக்குன்னா 5800 மென்ஸ்கிரிப்ட். il y a அதாவது கையால் எழுதப்பட்ட பிரதி 5800 பிரதி இன்றைக்கு இருக்கு. 5800 manuscrits concernant donc le Nouveau et l'Ancien Testament. இதுக்கு அடுத்தது உலகத்தில் எவ்வளவு கூட இருக்கு? Dans un autre monde, ஹோமன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு பாயிண்ட் எழுதுறோம் நினைக்கிறேன். சரியா அடிக்கடி கேள்விப்பட்டேன் தெரியலன்னா ரெண்டாவது அவருக்கு தான் கூட இருக்குது. அது எவ்வளவு இருக்குன்னா 1800. et on voit que 1200-1500 manuscrits concernant un poète qui est très connu dans le monde. எத்தனை பேர் பிளாட்டோ வாழ்ந்ததுன்னு நம்புறீங்க? Combien d'entre Platon. vous pensez que Platon a vécu? இந்த தத்துவஞானி பிளேட்டோ. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? பிளேட்டோட பேரை கேள்விப்பட்ட கை வைத்து. Le philosophe Platon. Levez le doigt. சிலர் வந்து ஸ்கூலுக்கு போகல. ஓகே ரைட் பரவாயில்ல. ஸ்கூலுக்கு போகிறதுல எங்கே போகிறதுக்கு இங்கே போகிறதுக்கு. Je vous parle donc de ce philosophe Platon que vous connaissez, que vous avez dû entendre à l'école. இந்த கவனிங்க நல்ல கவனிங்க. பிளாட்டோவை குறித்து இவ்வளவு பேசப்படுது. Donc combien de choses sont dites concernant Platon? இப்போ எங்க philosophy படிக்க போனால் அவர் philosophy படிக்காமல் நீங்கள் philosophy படிக்க முடியாது. Si vous étudiez la philosophie, c'est certain que vous entendez son nom. இவருக்கும் அவருக்கு இருக்கிற நம்பிக்கை 7 manuscripts தான். Seulement 7 manuscrits concernant cet homme ont été retrouvés. எத்தனை பேர் அலெக்சாண்டர் நம்புறீங்க? Combien d'entre vous connaissez avoir entendu அலெக்சாண்டர் parler வாழ்ந்தாருன்னு நம்புறீங்க? d'Alexandre, qu'il a vécu sur terre? ஓகே சரி நீங்க எதிர்த்தாரு இயேசுவை நம்பல இதே நம்ப போறீங்க. ஓகே சரி பாப்போம். Donc nous allons voir les écrits qui ont été indiqués sur Alexandre. முதலாவது பைபிளுக்கு 5800 manuscripts. Donc on voit 1500 écrits concernant les manuscrits de la Bible. அடுத்தது உலகத்தில் இருக்கிறதுக்கு 1500 தான். Ensuite 1500. அப்புறம் அப்படியே கொஞ்சம் போகுது. Et on voit qu'ensuite ça diminue le nombre de manuscrits qui est parlé sur certains hommes. ஓகே சரி. இப்போ இதை விட உனக்கு இன்றைக்கு அநேக சரித்திரம் படிச்சீங்களா, பைபிளை படிச்சீங்களா, எதை படிச்சீங்கன்னு நமக்கு தெரியல. Aujourd'hui, je ne sais pas combien d'entre vous avez-vous étudié l'histoire, avez-vous étudié la Bible pour avoir foi en Jésus. பைபிளையும் படிக்கல. Peut-être que vous n'avez pas lu la Bible. ஆகவே உங்களுக்கு நம்பிக்கை Et கிடையாது. donc vous n'avez pas la foi. சரித்திரமும் தெரியாது. Et vous ne connaissez ni l'histoire. விஞ்ஞானி சும்மா இந்த இது என்ன சொல்றது என்ன பிக் பேங் தியரி மற்றும் என்ன எவல்யூஷன் இது ரெண்டே ஒழுங்கா படி. ரெண்டு உண்மையான தெரியும். சயின்டிஸ்ட் எடுத்து பாருங்க. Renseignez-vous sur les faits scientifiques, sur le Big Bang et également sur l'évolution. Et regardez vous-même, comparez les choses pour rechercher la vérité. சயின்டிஸ்ட் சொன்னாலும் பரவாயில்ல. இல்லாத இருந்து ஒன்று உருவாக்கப்பட முடியாது. Même si les scientifiques l'ont dit, du néant, அது செய்யக்கூடிய ஒருவர் இயேசுதான். la seule personne qui a இந்த créé உலகம் ces ஒன்றும் choses, இல்லாத போது இந்த உலகம் வான்னு சொல்லும்போது வந்தது. celui qui a donné ces paroles qui ont apporté vie, c'est notre Seigneur Jésus-Christ. எப்படி ஒரு விஞ்ஞானி இப்படி சொல்லப்படி ஒன்று இல்லாத இருந்து இந்த உலகம் வந்தது. இது எப்படி நம்புறது நாங்க? Du néant a été construit, a été formé tout un monde. Comment croire cela? அப்ப முதலாவது ஏதாவது இருந்தா அது எப்படி வந்தது? Si au départ il y a eu la création d'une chose, அதான் நாம சொல்றோம் இயேசு தான் அது உருவாக்கினார். comment est-ce que cette chose est venue? Cette chose a été créée par Jésus-Christ. பரிசுத்தா இருந்தா உனக்கு என்ன விளங்காத எனக்கு பத்தி அதுக்கு கவலை இல்லை. உனக்கு விளங்குனா விளங்கு. பரிசுத்தா இருந்தா உனக்கு விளங்கு. Si aujourd'hui le Saint-Esprit est en toi, tu comprendras la parole que j'annonce. இந்த நமக்கு இங்க இருக்கிற தேவ ஜனமே பலப்படு. இன்னும் அதிகமாய் இயேசு இருக்கிற நம்பிக்கையோடு அவருக்காய் ஊழியம் செய்ய பலப்படு. Peuple de Dieu aujourd'hui qui écoutez la parole, fortifiez-vous dans la parole afin de faire son ministère. அடுத்து நான் சொன்னேன் எந்த அளவு முதலாவது manuscript எவ்வளவு இருக்கணும், அடுத்தது எந்த அளவு குறுகிய காலத்தில் எழுதப்பட்டதோ அதுதான் அது மதிக்கப்படத்தக்கது. Donc le nombre de manuscrits est important pour croire en quelque chose et également le nombre d'années dans lequel cela a été écrit. அது நியூ டெஸ்டமென்ட் மட்டும் 25 வருடத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கு. Le Nouveau Testament seulement, on voit les manuscrits qui ont été écrits en 25 ans. ரெண்டாவது ஹோமர் தான் அவரோட 400 வருடத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கு. Et on voit cette deuxième personne, ça a été écrit dans 400 années. அப்ப இன்னைக்கு எப்படி இந்த பைபிளை நம்ப மாட்டேன்னு சொல்றது பழைய புத்தகம் சொல்ற? Comment est-ce qu'aujourd'hui on peut dire que la Bible est un livre ancien, que nous ne pouvons pas croire ces faits? இதை நம்பாட்டி நீ பிளாட்டோட புத்தகத்தை நம்ப முடியாது. Parce qu'aujourd'hui si tu ne crois pas en la Bible, alors tu ne peux pas croire donc en Platon ou encore en d'autres scientifiques. அல்லது யோசேப்பு புத்தகத்தை நம்ப முடியாது. Bien tous les autres auteurs que je viens de vous citer. நான் சொல்றேன் ஆண்டவர் எங்களுடைய ஆவியானவர் மூலமாய் சாட்சி கொடுத்தது மட்டுமல்ல இந்த உலகத்திலேயும் சாட்சியை அவர் வைத்து தந்தார். Le Seigneur aujourd'hui témoigne par le Saint-Esprit, mais a également laissé certains témoignages dans ce monde pour qu'on puisse concevoir qu'il est Dieu. தாய் தகப்பன் அன்பா சொல்றேன்.
இந்த மோதன் கார்பெண்டர் இது பிரெஞ்சில் வாங்கி ஒரு பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குது கொஞ்சம் திணிச்சாவது அதை படிக்க வைங்க. Je demande aujourd'hui, j'invite les parents aujourd'hui à lire ce livre, d'inviter leurs enfants à lire ce livre afin de croire et de rechercher d'eux-mêmes que la Bible est vraie, que Jésus-Christ est vrai. ஆவியானவர் நிச்சயமாய் மாற்றுவார். Et donc il est certain que le Saint-Esprit parlera à travers அந்த vous. சயின்ஸுக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்குது, ஹிஸ்டரிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாத்துக்கும் பதில் Il y a réponse aux questions scientifiques, aux faits historiques. Dans toutes les choses, on peut chercher dans différents domaines que Jésus-Christ est vrai. ஓகே சரி, அடுத்ததாக இத அப்ப இந்த பைபிள் நம்ப முடியுமா இருந்தா Si aujourd'hui nous pouvons croire en la Bible, உயிர்த்தெழுந்து ஓரளவுக்கு நம்பலாம். alors on peut croire dans la résurrection. ஏன்னா அது எழுதப்பட்டிருக்கிறது. Parce que cela est écrit dans la ஒன்று Bible, ரெண்டு இடத்துல இல்ல. pas dans un seul ou deux endroits. அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதும் பார்க்கலாம். Dans tout le livre des Actes, அதாவது 1 Corinthiens 15 முழுவதும் பார்க்கலாம். நீங்க அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்குது. on voit qu'on témoigne de la résurrection de Christ. ஓகே, இன்னும் இந்த பைபிள் நம்ப முடியாது சொல்றீங்க. Si encore vous ne pouvez pas croire en la Bible, இப்ப அடுத்த சாட்சி கொண்டாறேன். je vais vous donner un autre témoignage. பழைய ஏற்பாட்டு ஹெபிரேய ஆராமிக் மொழியிலிருந்து கிரீக் மொழிக்கு கிறிஸ்துவுக்கு முன் 270ஆம் ஆண்டு 250 அதுல டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. Hébreu, araméen, on voit que ça a été traduit aussi dans une autre langue, on voit de l'Ancien Testament au Nouveau Testament. ஆகவே இந்த கிரீக் டிரான்ஸ்லேஷன் தான் இந்த அப்போஸ்தலர்கள் பயன்படுத்துறாங்க. On voit que dans l'ancienne langue, ça a été traduit en grec, et c'est dans le grec qu'ont utilisé donc les apôtres. ஆகவே சரித்திர ரீதியா ப்ரூவ் பண்ண முடியும் கிறிஸ்துவுக்கு முன் 250 ஆண்டுக்கு முன்னுக்கு பைபிள் எழுதப்பட்டாயிற்று பழைய ஏற்பாடு. On peut croire également, donc avant 250 années avant Jésus-Christ, il est certain que ces écrits de la Bible ont été écrits. 323 தீர்க்கதரிசனம் இயேசுவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. Que plus de 320 prophéties ont été annoncées concernant Jésus-Christ. அவர் கன்னி வயிற்றில் பிறப்பார். Qu'il va naître dans le ventre d'une vierge. பெத்லகேமில் பிறப்பார். Qu'il naîtra à Bethléem. அவர் அற்புதங்களை செய்வார். Qu'il fera des prodiges. மரிப்பார். Qu'il mourra. Et ainsi il ressuscitera. Tout cela a déjà été annoncé 323 தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கு. par 323 prophéties annoncées dans l'Ancien Testament. அதே பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுவார் எழுதியிருக்கு. Dans l'Ancien Testament, il a également été annoncé que Jésus mourra un jour et qu'il ressuscitera. அத நம்பாட்டி 24வது லூக்காவில் எழுது இயேசு தெளிவா சொல்றாரு கிறிஸ்து பாடுபடவும் அவர் எழுதியிருக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசன ஆகமங்கள் எழுதினதை குறித்து அவர் சீசர்களுக்கு போதிக்கிறார். Dans Luc 24 également, c'est écrit qu'il va passer par des tribulations Jésus, mais qu'il ressuscitera. Tout cela a également été dit pour les disciples. அப்ப 233 தீர்க்கதரிசனம் நிறைவேறியிருக்கு. Donc on voit que 323 prophéties se sont réalisées. அப்ப அத நாங்க நம்புறோம். Et donc aujourd'hui nous croyons cela. ஏன்னா கிறிஸ்துவுக்கு முன் 250 ஆண்டுக்கு முன் எழுதப்பட்டது. Parce que 250 ans avant Jésus-Christ, ces prophéties ont été écrites. புதிய ஏற்பாட்டை வாசிச்சா அதுல நமக்கு ப்ரூவ் பண்ண முடியும். Quand on lit le Nouveau Testament, on peut voir ces prophéties qui sont indiquées. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவார் நாங்க எழுதுறதை நாங்க நம்பத்தான் வேண்டும். Et donc il est certain que nous devons croire que Jésus-Christ va ressusciter. அடுத்த ப்ரூஃப், ஓகே? Autre témoignage. ஓகே, இப்ப இந்த பைபிள் நம்ப முடியுமா? அப்ப பைபிள்ல உயிர்த்தெழுந்து எழுதி இருக்குது. ஆனா பைபிள் நம்ப முடியுமா தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். Maintenant nous sommes en train d'étudier est-ce qu'on peut croire en la Bible? பைபிள் நம்ப முடியுமா என்றால் பைபிள் நம்பப்படத்தக்கதுன்னு சொன்னால் அதோட உயிர்த்தெழுந்து நம்பப்படத்தக்கது. ஏன்னா பைபிள்ல பல இடங்கள் எழுதப்பட்டிருக்கு. Si aujourd'hui tu crois en la Bible, ça veut dire que tu crois en la résurrection parce qu'elle est indiquée dans plusieurs endroits différents dans la Bible. ஒரு உதாரணத்துக்கு பைபிள் நம்பப்படலாம்னு நான் சொல்றேன். Un exemple pour vous dire si on peut croire la Bible. பொதுவா நான் இந்த சரித்திரத்தை எழுதினா இல்ல என்னை பத்தி எழுதினா Aujourd'hui si j'écris moi-même un livre me concernant, என்னுடைய கெட்ட பகுதியை விட்டு நல்ல பகுதியை மட்டும் எழுதுவேன். je n'écrirai pas toutes les mauvaises choses de ma vie mais uniquement toutes les bonnes choses. ஆனால் பைபிள்ல பேதுரு பிரதான சீசன் தான். On voit que Pierre est un disciple très important. ஆனா அவன் போல விட்டது எழுதி தான் வச்சிருக்காங்க. Mais même le fait qu'il lui ait commis une erreur, c'est inscrit dans la Bible. மார்க்கு புத்தகத்துல Dans le livre de Marc. பொதுவா நம்புறாங்க அந்த துப்பட்டியை தூக்கி வீசிட்டு ஆண்டவரே ஓடுனது மார்க்கு தான். On pense que celui qui a jeté donc son habit et qui a couru, c'est peut-être donc l'apôtre Marc. அப்படி எழுத மாட்டான். அது அவன் உண்மையாய் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு எழுதாவிட்டால் அவன் தன்னுடைய அந்த அவமானத்தை எழுத மாட்டான். அதுல Personne n'écrira ainsi, mais aujourd'hui il n'a pas eu honte d'écrire ces choses. Donc cela veut dire que tout ce qui s'est réalisé a été vraiment écrit. அவன் நன்மையும் எழுதியிருக்குது. Il a écrit les bonnes choses. அவனுடைய தீமையும் எழுதியிருக்குது. Et aussi les erreurs, les fautes qui ont été commises par les hommes. ஆக அது ஒரு சாட்சி நம்பப்படத்தக்கது. Et donc c'est un témoignage que ces écrits, ces faits sont réels. அதாவது இன்னைக்கு நீங்க பைபிளை தூக்கி கிழிச்சு வீசிட்டாலும் அந்த இன்னைக்கு கிழிச்சு வீசிட்டு பைபிள் இல்லைன்னு. Admettons aujourd'hui que vous ne croyez plus la Bible et que vous la mettez de côté. இந்த பைபிள் திருப்பி கொண்டு வரலாம்.
Aujourd'hui, on peut à nouveau prendre la Bible dans nos mains. பைபிளுக்கு வெளியால இருக்கிற அந்த துண்டுகளை எடுத்து ஒரு பைபிள் உருவாக்குற அளவுக்கு இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. Aujourd'hui, si vous jetez la Bible et que vous n'en prenez plus soin parce que vous dites qu'elle n'existe pas, il existe encore beaucoup de manuscrits pour à nouveau ramener ces écrits et reconstruire la Bible. வெளியிலே சாட்சி இருக்குது இது பைபிள் தான். Cela veut dire qu'il y a beaucoup de témoignages à l'extérieur dans le monde qui indiquent que les écrits de la Bible sont vrais. ஓகே, இப்போ இப்படி பார்க்கலாம். அகழ்வாராய்ச்சி. Maintenant, je vais vous parler de l'archéologie. பலர் நான் சொன்னேன் ஒரு பெரிய ஒரு ரம்ஸ் அவர் வந்து அவருக்கு ஒரு ஆள் அட்வைஸ் பண்ணாரு, இவங்கெல்லாம் இந்த கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லி தேவையில்லாம வீணா ஆக்களை பழுதாக்குறாங்க. Un homme donc a dit que aujourd'hui beaucoup de personnes annoncent le christianisme, mais cela est faux. நீ அகழ்வாராய்ச்சி செஞ்சு இது புலந்து ப்ரூவ் பண்ணுனா ஓகே, இதை நாங்கள் ஒரு புத்தகம் வெளியிடுவோம். Et on lui a dit donc à cette personne, un sage, toi fais ces recherches archéologiques, prouve-nous que Jésus n'a pas existé, et ensuite on éditera un livre. இவர் எருசலேமிலும் துருக்கியிலும் போய் ஆராய்ச்சி செஞ்சார். Cette personne a fait des fouilles, donc des recherches à Jérusalem et en Turquie. கடைசி எழுதி விட்டாரு, அது என்ன இயேசு வாழ்ந்தது உண்மை. Et au final, il a écrit dans ce livre le fait que Jésus avait dit அகழ்வாராய்ச்சி மூலம் அவர் சொன்னாரு, மறுதலிக்க முடியாது, அதை சாட்சி பாருடைய மறுதலிக்கவே முடியாது கிறிஸ்தவத்தை. Il a donc dit que par les fouilles donc archéologiques, aujourd'hui je ne peux pas nier l'existence de Jésus. En effet, cet homme a existé. ஓகே, நான் கவனிங்க, நீங்க இது வீட்டு போய் கேளுங்க, இல்ல உங்களுக்கு விளங்காது விளங்கிருக்கா நினைக்கிறேன். Je vous invite à réécouter cette parole afin de comprendre davantage. இப்ப நான் ஏன் இந்த பைபிள் உண்மைன்னு ப்ரூவ் பண்ண பார்த்தேன்? Pourquoi aujourd'hui je prouve que cette Bible est vraie? பைபிள் உண்மையா இருந்தா, Parce que si la Bible existe, உண்மை, la résurrection est réelle. ஏன்னா பைபிள் இது இருக்கு. Parce que c'est écrit dans la Bible. பைபிள் நம்பப்படத்தக்கதா இருந்தால், Si la Bible on peut croire, இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தது நம்பப்படத்தக்கது. ça veut dire qu'on doit croire la résurrection de Jésus-Christ. நான் சொன்னேன், இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தது நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. La résurrection de Jésus-Christ aujourd'hui je ne peux pas le ஆனா prouver. அத சொன்ன எவிடன்ஸ் வைக்க முடியும், சாட்சியை வைக்க முடியும். Mais on peut mettre des témoignages. ஒரு கோர்ட்ல சாட்சி வச்சா அந்த நீதிபதி அதை தீர்ப்பு செய்றார். Aujourd'hui, de la même manière qu'il y a des témoignages, on voit dans un tribunal et que le juge donne donc sa décision. நீ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து உயிரை நம்பலாம். Aujourd'hui, tu crois peut-être à la உன்னை résurrection, பலப்படுத்தத்தக்கதாக, mais afin que cela te fortifie அல்லது davantage. நம்பாதவங்க நம்பத்தக்கதாக Celui qui ne croit point, croit maintenant. உயிர்த்தெழுதலை பற்றி பேசிக் Je கொண்டிருக்கிறேன். vous parle encore de la résurrection. சரி, இப்ப இந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒரு நல்ல சாட்சி நான் வைக்கிறேன். Maintenant, je vais vous donner encore un témoignage concernant la résurrection. ஓகே, இப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க, இதெல்லாம் கவனிங்க. இந்த உயிர்த்தெழுதல் இதான் பயங்கர சாட்சி. இப்ப இந்த பைபிள் உண்மைன்னு தெரியுது, அதெல்லாம் தெரியுது. ஓகே, இதை விட ஒரு சாட்சி வைக்கிறேன். இப்ப இந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு பயந்து நடுங்கி கொண்டிருந்தாங்க. Les disciples, on voit qu'après la mort de Jésus-Christ, ils ont eu peur. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இவங்கள மாதிரி தைரியசாலி ஒருவன் இல்லாத அளவுக்கு தைரியமாயிட்டாங்க. Par la suite, la Bible dit qu'ils ont été fortifiés. Eux qui tremblaient auparavant, maintenant ils ont été fortifiés. மட்டுமல்ல 12 பேரும் நாங்க யோவான் ரத்த சாட்சி மாதிரி சொல்லலாம், இதா இல்ல, ஆனால் 12 பேரும் ரத்த சாட்சியாய் மரிக்க நிக்கிறாங்க. Et on voit que ces 12 personnes et 12 disciples donc, ont été prêts aujourd'hui à subir un martyre pour vivre jusqu'au bout pour Christ. பேதுரு தலைகளாயினே அடிக்கிறான். Et que Pierre dit, je suis prêt à être crucifié à l'envers. சரி, இப்போ நல்லா கவனிங்க. Maintenant observez. கவனிங்க. Observez bien. இப்ப ஒரு பொய், இப்ப பாருங்க, முஸ்லிம்லயும் சாகுறாங்க ரத்த சாட்சியா. Aujourd'hui on voit qu'il y a même donc des personnes martyrs dans les musulmans. அப்ப இது என்ன பெரிய காரியம் கேக்குறாங்க. Alors vous pouvez dire, si on compare, il y a des choses existentielles dans les deux religions. இந்த இடத்துல சிந்திக்கணும். Et là il faut donc réfléchir. முஸ்லிமே சாகுறாங்க. Pourquoi est-ce que les musulmans aujourd'hui அவன் பொய்ய உண்மையை நம்பி அவன் தன் ஜீவனை கொடுக்கிறான். Parce qu'ils pensent, ils croient en quelque chose qui est faux, mensonge, et ils donnent leur vie pour cela. அவன் தான் மரிச்சால் பரலோகத்துக்கு போனவன் அவன் பொய்யை நம்புறான். Ils pensent qu'en commettant de tels actes aujourd'hui, en mourant ainsi, il ira au paradis. ஆபாரத்தை சத்தியம் மார்க்கிறான். Et donc, il est comme des terroristes aujourd'hui qui donnent leur vie dans certains faits. இது பெரிய காரியம் அல்ல. Aujourd'hui, cela n'est pas un grand fait. இப்ப நான் சொல்றது நல்லா ஆராய்ச்சி பாரு. Maintenant, écoutez et discernez ce que je vais vous dire. 12 பேரும் செத்தாங்களா? Les 12 disciples sont-ils morts? சரி, யோவான் விட்டாலும் அநேகர் எல்லாரும் மரிச்சாங்க. La plupart des disciples sont en effet morts. அதுக்கு சரித்திரத்துல நியாயமான சாட்சி இருக்குது அவங்க மரிச்சதுக்கு. Historiquement, il y a beaucoup de preuves qui indiquent cela. சரி, இப்ப இப்படி வைப்போம். இவங்க மரிச்சாங்க தானே? Ceux qui sont morts. இப்ப நீங்க சொல்லலாம், அதானே அவங்க யாரு முஸ்லீம் மரிச்சாங்க, இவங்க மரிச்சாங்க. Aujourd'hui, vous allez dire, mais parmi les musulmans aussi, il y a eu des morts. இதுல ரெண்டு வித்தியாசம் இருக்கு. Parmi les chrétiens aussi, ils ont donné leur vie donc, comme des martyrs. Quelle est la différence entre les deux? என்னன்னா
Quelle est cette différence? முஸ்லிம் ஒரு பொய்யை உண்மை நம்பி சாகுறாங்க. Les musulmans ont eu foi en une parole mensongère et ils ont perdu leur vie. இப்ப கவனிங்க. Maintenant observez. இப்ப இயேசுநாதர் இவர்களுக்கு உயிர்த்தெழுந்து சாட்சி கொடுத்தாருன்னு நாங்க வாசிக்கிறோம். La Bible dit Jésus-Christ mort et ressuscité a témoigné donc du fait qu'il soit ressuscité pour les disciples. இப்ப இந்த பேதுருவுக்கு யோவானுக்கெல்லாம் அவங்க காட்சி கொடுக்காவிட்டால் அவன் ஏன் இரத்த சாட்சியா மரிக்க தன்னை அர்ப்பணித்தான்? Pierre, Jean, l'Éternel leur a témoigné qu'il est ressuscité d'entre les morts. Jésus leur a montré. Mais pourquoi, au-delà de cela, ils étaient prêts à donner leur vie comme martyrs? Est-ce que vous comprenez ce que je vous dis? இப்ப இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார்னு பொய்யாக நம்பி இருந்தா அவன் செத்ததுல எந்த பிரச்சனை இல்லை. Aujourd'hui, s'il n'a pas cru et que ce fait que Jésus-Christ soit mort et ressuscité soit faux et qu'il est mort, il n'y a aucune importance. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து இந்த 11 பேருக்கும் காட்சி கொடுக்காவிட்டால் இந்த 11 பேருக்கு தெரியும் இயேசு செத்தது மத்தாக்களை போட்டா செத்தது. Mais si donc Jésus-Christ donc leur a témoigné qu'il est mort et qu'il est ressuscité à tous ses disciples. அப்படி இருந்தா அவன் இரத்த சாட்சியா மரிக்க தன்னை அர்ப்பணிப்பானா? Et donc s'il sait que Jésus-Christ est ressuscité ainsi, est-ce qu'aujourd'hui il va offrir sa vie pour mourir comme martyr pour Dieu? S'il sait que c'est un mensonge, est-ce qu'il va donner sa vie, la consacrer pour vivre ainsi? Est-ce que vous comprenez mon argumentation? C'est ça un argument assez important. அதாவது அவங்கள் இயேசுவை உயிர்த்தெழுந்து காணாவிட்டால் இரத்த சாட்சியா மரிக்க போய் இயேசு உயிர்த்தெழு இல்லைன்னு தெரிந்து கொண்டு ஏன் தன் ஜீவனை கொடுக்குறான் இயேசுவுக்காக? Aujourd'hui, s'ils n'ont pas vu donc Jésus est ressuscité d'entre les morts, pourquoi est-ce qu'ils donneront leur vie et pourquoi ils sont prêts à mourir comme martyrs? சரி, அது விடுங்க. அப்போஸ்தலர் பவுல் இது மிகப்பெரிய சாட்சி, இதுதான் மிகப்பெரிய சாட்சி. அது சரி, அது விடுங்க. எத்தனை பேர் மரிச்சாங்க? Donc, ce que je viens de vous dire est un témoignage assez important, mais combien de personnes aujourd'hui sont mortes pour Christ? இதை எடுத்துக்கொள்வோம். நான் சொன்ன பைபிள் உண்மையா இருந்தால் அப்போஸ்தலர் பவுல் முழுக்க முழுக்க எதிராக இருந்தவன் எப்படி ஒரே நாள்ல தலைவனா மாறினான்? L'apôtre Paul, qui persécutait les chrétiens, comment est-ce qu'en un jour, il a complètement changé sa mission? Parce qu'il a vu de ses propres yeux Jésus. Et donc c'est là qu'il a eu une force. On voit que Pierre a eu peur donc d'annoncer Jésus-Christ devant la servante et qu'après devant un homme donc du gouvernement, il n'a pas eu peur et il dit j'écouterai ce que Dieu dit. Où est-ce qu'il a eu cette force? Jacques et Jude sont les deux frères de Jésus-Christ. Les deux personnes n'ont pas cru la résurrection de Christ. Comment est-ce que ces deux hommes sont devenus des piliers? Parce qu'on voit que Jésus-Christ ressuscité s'est montré en vision pour eux. Aujourd'hui, Dieu ne va pas se montrer en tant que vision. Mais le Saint-Esprit te donnera un témoignage puissant. Et alors dans ta vie, tu seras fortifié. Tu seras prêt à te consacrer. Tu seras prêt à consacrer et vivre une vie pieuse. S'il n'en est pas ainsi, ça veut dire que tu crois à la résurrection dans ton intelligence et pas au fond de ton cœur, dans ton esprit. Okay, j'espère que vous avez compris la parole que je viens de vous annoncer qui est importante. Donc je lis actuellement des livres sur l'apologétique et donc par la suite je vous donnerai des prêches plus poussées sur ce sujet. J'espère qu'aujourd'hui je vous ai donné donc suffisamment de paroles pour que vous croyiez en Jésus-Christ, en sa résurrection, en la Bible. Aujourd'hui, si Jésus-Christ n'est pas ressuscité, comme il est indiqué dans le livre d'Actes, chapitre 15, toute chose est inutile.
Aujourd'hui, parmi nous, il y a beaucoup de personnes qui n'ont pas cette pensée que Jésus-Christ est ressuscité. ஒரு சிலர் அப்பப்ப சில வேளை யோசிச்சிருக்கலாம். Parfois, certains, ils pensent de temps en temps. தேவன் என்னை அழைக்கிறார். Mais aujourd'hui, l'Éternel nous appelle. உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்க. Afin que nous puissions témoigner de sa முதல் résurrection. உன்னுடைய இதயத்திலே அந்த சாட்சி வரணும். Afin que d'abord ce témoignage existe dans mon cœur. மரித்தேன் இதோ சதாகால உயிரோடு இருக்கிறேன். அது மட்டுமல்ல உலக முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன். Je suis mort mais je suis ressuscité et maintenant je suis vivant et jusqu'à la fin des temps je serai avec toi. இயேசு உயிரோடு இருக்கிற நம்மனா ஏன் பயப்படுறோம்? Aujourd'hui, si tu crois en Jésus-Christ, en sa résurrection, pourquoi est-ce que tu as peur? ஏன் தேவனுக்காய் அர்ப்பணிக்காம வாழ்றோம்? Pourquoi aujourd'hui nous vivons une vie qui n'a aucune consécration? அப்ப தெரியுது நீ மூளையில இயேசுவை உயிர்த்தெழுந்த நம்புறோடைய உன் இதயத்துல இயேசுவை நீ நம்பல அப்படின்னு சொன்னா நீ ரட்சிக்கப்பட முடியாது. Cela démontre donc que nous avons accepté Jésus dans notre intelligence et pas dans notre cœur. சரீர பிரகாரமா இயேசு உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கு ஜீவிக்கிறான்னு நீ சொல்ல முடியுமா? Jésus-Christ aujourd'hui donc est né et donc il est mort, il est ressuscité dans la chair. Est-ce que வலது பாசத்தில் வீட்டு இருக்கிறார் இன்றைக்கு. Aujourd'hui il est assis à la droite du Père. மகிமையோடு வருவார். Il viendra avec toute sa gloire. Il viendra afin de புதிய பூமியிலே ராஜாவை அரசாளுவார். Sera le roi des இதை நீ இதயத்திலே விசுவாசிக்கிறாயா? Est-ce que vous le croyez au fond de அல்லது votre கதை cœur? சொல்லி கொண்டிருக்கிறாயா? Ou est-ce que vous dites comme si c'était des histoires? சபையில தரித்திரம் இந்த பைபிளை படிக்கிறது இல்ல கத்தோலிக்க தரித்திரமோ தான் இந்த சபையில தரித்திரமோ இதை தேவ ஆவியானவர் கொண்டு நீ வாசித்தால் இந்த சாட்சி இந்த எக்ஸ்ட்ரா சாட்சி எல்லாம் சும்மா சின்ன ஒரு துளிதான் இதுவும் ஆவியானவர் சாட்சி கொடுப்பார் பலமாய் சாட்சி கொடுப்பார் இயேசு உயிர்த்தெழுந்தார். Aujourd'hui le problème de nous croyants c'est que nous ne lisons pas suffisamment la Bible. Si nous lisons la Bible nous pouvons croire ce que dit la parole de Dieu parce qu'elle témoigne que Jésus-Christ est vivant. கையை சொல்லுங்க உயிரோடு இருக்கிறார். Jésus-Christ est ressuscité d'entre les morts. சொல்லுங்க அவர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு பிதாவின் வலது பாசம் எனக்காய் அவர் பரிந்து பேசுகிறார். ஒரு நாள் முகமுகமாய் அவரை நான் சந்திப்பேன். இந்த நம்பிக்கை இல்லைனா நீ கிறிஸ்தவனே இல்லை. Nous n'avons pas cette foi, c'est que nous ne sommes pas réellement chrétiens. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Gloire au nom du Seigneur Jésus-Christ. வாசிங்கப்பா புத்தகங்களை வாசி. இவ்வளவு நான் சொன்னேன் உனக்கு சொல்றேன் நான் வாழ்ந்த காலத்துல ஒரு புத்தகம் யாரும் எனக்கு சொல்லதில்லை இந்த நல்ல புத்தகம் படின்னு சொல்லி. À mon époque, personne m'a conseillé de lire des livres, c'est pourquoi je vous invite à lire des livres chrétiens. நீ இன்னைக்கு காசு செலவழிக்க தேவையில்லை வீண் புத்தகத்துக்கு சரியான புத்தகத்தை சொல்லித்தாரேன். Aujourd'hui, je vous explique moi-même ce qu'est les faits, je vous prêche exactement ce que dit la Bible. இந்த யுத்தத்துக்கு நடத்துறாங்க டீனேஜ் நடக்குது இதை வாசிங்க இல்லாட்டி டீனேஜ் நடக்குது விட்டுட்டு போங்க வெளியாது. C'est important ceux qui dirigent donc les adolescents et les préadolescents. உனக்கே அந்த யுத்த கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாது. நீ என்ன யுத்தம் நடத்துவ என்ன டீனேஜ் நடத்துவ என்ன சின்ன பிள்ளை நடத்துவீங்க. Il est important aujourd'hui de répondre aux questions de nos enfants et donc pour cela lire ces livres. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் மடக்கி அவனை ஏதாவது போய் சொல்லி அவனை அமர்த்திடு அப்படியே கோல் குஞ்சு அமர்த்த மாதிரி. On ne peut pas aujourd'hui donner une réponse simple à nos enfants. Il est important donc de creuser ces questions. நான் சொன்ன ரெண்டு புத்தகத்தை எடுத்து வாசிங்க. Et donc de lire les livres qui sont conseillés. வாழ்க்கை மாறும். உன்னுடைய நீ நடத்துற டீனேஜ் பிள்ளைகள் யுத்தோட வாழ்க்கை மாறும். நீ அவருக்கு பலமா சாட்சி கொடுப்படி நான் சொன்னது போல afin que notre vie change et également celle de nos enfants. ஆவியான சாட்சி முக்கியம். Parce qu'il est certain que le témoignage ஆனா அதை பலப்படுத்தத்தக்கதாக இந்த சரித்திரமா இருக்கட்டும் விஞ்ஞானமா இருக்கட்டும் அதை பலப்படுத்தும். Et afin de fortifier cela, nous avons également besoin de lire ces écrits. விஞ்ஞானத்தை படிக்க பயப்படாத. விஞ்ஞானத்தை ஒழுங்கா படிச்சா அவன் கர்த்தர் இருக்குன்னு சொல்றாங்க. Parce que si vous lisez les écrits scientifiques, même on voit qu'au final ils disent que Dieu existe. நான் முந்தின பயந்தன வாசிச்சு எத்தனை புத்தகம் வாசிட்டு எத்தனை பெரிய பெரிய சயின்ஸ்க்கு கால் பண்ணுறத பார்க்குறேன். Aujourd'hui, je vois que beaucoup de scientifiques également viennent à la finalité que Dieu existe. உலகத்தை பார்த்து வியக்குறாங்க. Eux-mêmes donc sont étonnés comment le monde a été créé. அந்த DNA கண்டுபிடிச்சதோட சயின்ஸ் அரவாசம் விழுந்துட்டாங்க. Celui donc qui a trouvé qu'est-ce qu'était l'ADN lui-même a été surpris. என்ன சொல்றது இந்த பரிமாண கொள்கை பற்றி அதாவது எவல்யூஷனுக்கு நீ கவலைப்படாத ஒழுங்கான புத்தகத்தை வாசி தெரியும் அது இல்லை அது ஒரு தியரியப்பா அது சரியல்ல அது உண்மையானது அல்லது. N'ayez pas crainte donc des différentes théories qui existent que vous avez pu apprendre à l'école. வாசிங்க புத்தகங்களை வாசிங்க தலைவர்கள். Lisez plutôt les auteurs importants des livres chrétiens qui prouvent பைபிளுக்கு போற எடுத்து வாசிங்க புத்தகம் போறது சரி புத்தகம் எடுத்து வாசி. Qui prouvent donc que Dieu est vrai, que Dieu existe. Nous allons prier. ரெண்டு கை சொல்லுங்க இயேசு உயிர்த்தெழுந்து இருக்கிறார். சொல்லுங்க இயேசு உயிர்த்தெழுந்து இருக்கிறார். இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார். மரித்த ஒரு மனிதனை நாங்கள் கொண்டாடவில்லை. சொல்லுங்க மரித்த ஒரு கடவுளை கொண்டாடவில்லை. நாங்கள் உயிர்த்தெழுந்த தெய்வத்தை கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்து சொல்லுங்க கிறிஸ்துவின் நடு மையம் அல்லது கிறிஸ்துவுடைய முதுகு எலும்பு அந்த உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலை நம்பாவிட்டா சொல்லுவாய் தெரிந்து அந்த உயிர்த்தெழுதலை நம்பாவிட்டா நான் கிறிஸ்தவனே இல்லை.
சரீரமா இயேசு இந்த உலகத்தை பிறந்தார், சரீர பிரகாரமா உயிர்த்தெழுந்தார். அதுதான் கிறிஸ்தவம். சரீரபரமா தெய்வம் இந்த பூமிக்கு மனுஷனா வந்தார், சரீரபரமா எழுந்து இனி வரப்போறது சரீரபிரகாரமா பூமிக்கு வரப்போறார். தேவனாய்த்தான் நான் சரீரபரமா வரப்போறேன். இதை நம்பாவிட்டா இந்த உயிர்த்த நாயகன் இதை நீ நம்பாவிட்டா கொஞ்சம் எடுத்து வாசி, புத்தகங்களை பைபிளை வாசி, புத்தகங்களை வாசி. தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம்.